ஜாபுக்காக நிறைய சிவிஸ் வருது. போட்ட ஒரு 1 ஹவர்லயே ஃப்ரெஷ் கிராஜுவேட் அப்படின்னு போட்டா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்ல 800க்கும் அதிகமான சிவிகள், அதாவது ரெசியூம்கள், அவங்களுடைய பயோடேட்டா வருது. இதுல எல்லார்கிட்டையும் நான் பேச முடியாது. ஆனா சில செலக்டிவா சில பேருக்கு நான் போட்டிருக்க ஒரு கொஸ்டினுக்கு எஸ்ன்னு சொல்லி ஒத்துக்கிறவங்களுக்கு மட்டும் நான் பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஆனாலும் அவங்க ஜாயின் பண்றது இல்லை. எனக்கு ஆளு தேவை. எதனால அப்படின்றத பல நேரங்கள் நான் அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ அவங்களுக்கு உண்டான புரிதல் இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது ஃபுல்லாவே நான் வந்து ஒரு பிஇ பிடெக் படிச்சுட்டேன், எம்இ படிச்சுட்டேன், ஒரு நல்ல யூனிவர்சிட்டி சொல்றாங்க, எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம ஒரு தொழிலுக்கு உண்டான ஒரு தகுதியை அவங்க அடைஞ்சிருக்காங்களான்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப இல்லை, நிறைய பேருக்கு இல்லைன்னே சொல்லலாம். இது சொல்றப்ப வருத்தமா இருக்கு. அவங்க வந்து ஒரு படிச்ச ஒரு கிராஜுவேட் இதுனா இது மாதிரியான ஒரு சொல்றாரு அப்படின்றத நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு விஷயம், இப்போ நீங்க ஒரு இவ்வளவு எனக்கு மந்த்லி சேலரி வேணும், சிடிசி, அதாவது காஸ்ட் த கம்பெனி அப்படின்ற காஸ்ட் த கம்பெனி கூட சொல்ல தெரியல. சிடிசின்னா என்னன்னு கேட்டா கூட அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன் சார் அப்படின்றாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. மிகப்பெரிய நல்ல மார்க் வாங்கி அவங்க வந்து சார் நான் வந்து என்னுடைய என்னுடைய மார்க்லாம் வந்து 9ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு ஆவரேஜ் ஸ்டடியோட இது அப்படின்றப்போ வருத்தமா இருக்கு. என்னன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறப்போ அவங்க நமக்கு ஒரு பொருளை திருப்பி தராங்க. ஒரு கடையில போய் காசு கொடுத்தாங்க. அதே மாதிரி கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷரா இருந்து ஒரு 15,000 20,000 கொடுக்குறப்போ நீங்க அன்னைக்கு என்ன நீங்க கம்பெனிக்கு திருப்பி தரப்போறீங்கன்னா அவங்க ஒண்ணுமே தரப்போறது கிடையாது. தர முடியல அவங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. அந்த ட்ரைனிங் என்னன்னா ஒரு நிறுவனத்துல வந்து காலையில நேரத்துக்கு வந்து அந்த நேரத்துக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து அதுக்கு லஞ்ச் டைமுக்கும் போய் அதே நேரத்தில் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நோட்ஸ் எடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க, என்ன மாதிரி ஒரு நிறுவனம், அங்க என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது, என்ன டெலிவரி பண்றாங்க, அந்த டெலிவரி பண்ணக்கூடிய கிளைண்ட்டுக்கு பண்ணக்கூடிய டெலிவரிக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா அந்த டெலிவரி அந்த கம்பெனி பண்ணி அந்த கம்பெனி கிட்ட இருந்து கிளைண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கினாதான் ஒரு வருமானமா வந்து அதுதான் எல்லாரும் கொடுக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு முன்னோடியும் இல்லாதனால அவங்க உடனடியா அவங்களால பே பண்ண முடியாது. ஆனால் அவங்க வாய்ப்பு தர முடியும். உங்களை எடுத்து ஒரு ட்ரெயின் பண்ணி ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நிறுவனத்துல ஒரு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பொருளுகளை வந்து பொருளோ இல்லைன்னா டிசைனோ ஏதாவது சொல்லிடுறாங்க, டிசைன் பண்ணும். அதனால ஒரு அது அந்த நிறுவனத்துக்கு உண்டான வியாபாரத்துக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நிறுவனத்துக்கு நீங்க தேவைப்படுகிறீர்கள். அதனால உங்களுக்கு உண்டான வருமானங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு 6 மாசத்திலேயே நீங்க எல்லாமே கேட்கிறப்போ எல்லா நிறுவனங்களும் தர முடியாது. அதுவும் சிறு நிறுவனங்களும் தர முடியாது. ஏன் சிறு நிறுவனங்கள் சொல்றேன்னா அவங்க மட்டும்தான் ஃப்ரெஷர்ஸ் எடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களை வந்து கொஞ்சம் பெரிய நிறுவனங்கள் எடுப்பாங்க. எங்கிருந்து எடுப்பாங்கன்னா இது மாதிரி சின்ன நிறுவனங்களை வேலை செஞ்சு பழகப்பட்டவங்க தான் எடுப்பாங்க. சின்ன நிறுவனம் தான் நிறைய கத்துக்கவும் முடியும். ஆனால் சின்ன நிறுவனங்களே நீங்க பெரிய நிறுவனங்களாக மாற்றவும் முடியும். உங்களுடைய பங்களிப்பு இருந்தால் நீங்களும் பெரிய ஆளாக அதே நிறுவனத்தில் மாற முடியும். ஒரு சின்ன நிறுவனத்துல இருந்து ஒரு 2 பிரான்ச் போடுறாங்கன்னா நீங்க இங்க நல்லா கத்துட்டீங்கன்னா உங்களே அங்க 2 பிரான்ச் மேனேஜராகவோ அந்த இடத்துல ஒரு கண்ட்ரி ஹெட்டாவோ போட முடியும். ஆனால் நீங்க ஒரு இடத்துல நிரந்தரமாக ஒரு 3 வருடமோ 4 வருடமோ வேலை செய்ய பழகி கொள்ளுங்கள். அது எப்ப நடக்குதுன்னா காலேஜ் முடிச்ச உடனே ஜாயின் பண்ணிடுங்க. எந்த நிறுவனத்திலையும் காசும் பார்க்காதீங்க, எந்த லொகேஷனும் பார்க்காதீங்க. உடனே உங்களுக்கு பிடிச்ச வந்து ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிடுங்க. அப்ப அங்க நடக்கக்கூடிய தொழிலுடைய நுணுக்கங்களும் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க அடுத்த லேடருக்கு போக முடியும். ஆனால் நீங்க 2-3 வருஷம் தாமதிச்சு உங்களுக்கு ஒரு கரெக்டான எனக்கு வந்து பெங்களூர்ல தான் ஜாப் வேணும், எனக்கு ஹைதராபாத்ல தான் ஜாப் வேணும், எனக்கு சிங்கப்பூர்ல தான் ஜாப் வேணும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை யாரும் அது மாதிரி எடுக்க மாட்டாங்க. யூ கனாட் சூஸ் யுவர் பிளேஸ் ஆர் யுவர் சேலரி ஆஸ் அ ஃப்ரெஷர். உங்களுடைய சேலரியும் உங்களுடைய மாத வருமானத்தையும் உங்களுடைய எங்க பணி செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்னா வேலையை படித்து முடித்த ஒரு நாள் தேர்ந்தெடுக்க முடியாது. அது 90% கஷ்டம். ஒரு 10% இன்ஃபுளுன்ஸ்ல போகலாம். இது மாதிரி காலகட்டத்துல நீங்க கிடைச்ச வேலையில ஜாயின் பண்ணி அதுல வர அனுபவத்தை அடுத்த 2 வருஷத்துல நீங்க இதை விட பெரிய லெவலுக்கு போக முடியும். ஆனால் இந்த 2 வருஷத்தை விட்டுட்டீங்கன்னா அடுத்தது உங்க வயதின் காரணமாக உங்க வீட்டுல திருமணம் பண்றதுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு மத்தவங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகுறதுனால நீங்க ஜாயின் பண்ண முடியாது. அப்போயும் இதே கண்டிஷன் தான். 6 மந்த் ட்ரைனிங்ல தான் ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் திருப்பி இதே சேலரி தான் போகணுமானா நீங்க அதை கடந்துதான் ஆகணும். அந்த 6 மாதமோ இல்ல 1 வருஷமோ ட்ரைனிங்ன்றது நீங்க கடந்துதான் ஆகணும். அப்போ அவங்க கொடுக்குற சேலரியோ இல்ல மோட்டிவேஷனோ ஸ்டைபண்டோ கொடுத்து வாங்கிதான் ஆகணும்.
ஆனா இதுக்கு நடுவுல நீ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 2-3 சர்டிபிகேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு திருப்பி வேலை பண்ணீங்கன்னா அதனால எந்த பலனும் கிடையாது. ஆனால் ஒரு நிறுவனத்தை ஜாயின் பண்ணீங்கன்னா அங்கேயே நிறைய விஷயங்களுக்கும் நிறைய சாஃப்ட்வேரும் இலவசமாக கத்துக் கொடுப்பாங்க. தனித்தனியா சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்றதுனால சர்டிபிகேட் கிடைக்கும், நீங்க பே பண்ணீங்க தவிர வேலை கிடைக்குமான்னு முதல்ல தெரிஞ்சுங்க. வேலை கிடைக்காத ஒரு இடங்கள்ல நீங்க சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணாதீங்க. படிச்சதை வச்சு ஒரு நிறுவனத்துல ஒரு சிறந்த முதலாளி கிட்ட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.